வணக்கம் மாணவர்களே, நான் இலக்கிய புலவர்மணி ஏ. பெரியதம்பி பிள்ளை. எனது ஊர் மண்டூர். நான் எழுதிய இலக்கியமும் சமநோக்கும் எனும் கட்டுரையில் நான் எடுத்துக்காட்டியுள்ள இலக்கியங்கள் தொடர்பான காணொளிகளை இங்கு காண்போம். சேர நாட்டிலே பேரியாற்றம் கரையில் இனிய அடை மணற்பரப்பில் சேரன் செங்குட்டுவன் தன் மனைவி தேவி வேண்மாளுடன் வீற்றிருக்கிறார். அவர்களின் அருகே இளங்கோவடிகளும் சீதலைச் சாத்தனாரும் உடன் இருக்கின்ற வேளையிலே பாண்டியன் நெடுஞ்செழியன் மன்னன் தனது மனைவியான வேண்மாளிடம் பின்வரும் வினாவினை வினவுகின்றான். பாண்டிய மன்னன் உயிர் நீத்த போது உடன் உயிரோடு நீங்கி ஒன்றுபடச் சென்ற பாண்டிமாதேவியா, கணவன் கோவலனை அநியாயமாக இழந்த கோபத்துடன் வந்த கண்ணகியா, பொருத்தமான பாராட்டக்கூடிய சிறப்புக்குரியவர் யார்? அத்திரம் நிற்க, அதாவது இரு பெருமகளிலும் மிகச் சிறந்தவர் யார் என்று கூற வேண்டாம். பாண்டிமாதேவி பெருந்திருவிருக்க கண்ணகி தேவியை கொண்டாட வேண்டும். சமூக வாழ்விலே பாண்டிமாதேவி போன்ற மகளிரும் வேண்டும். கண்ணகி தேவி போன்ற பத்தினி தெய்வமும் வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது உயிரை துறந்தாவது மானத்தை காப்பதே மக்களுக்கு வரிசையும் குடிபிறப்பும் மரபுமாகும் என முழங்குகின்ற அர்ஜுனனது இலக்கியம் பற்றி. ஊனமேயான உன்னிடை இருக்கும் உயிரினைத் துறந்து ஒன் பூணாம் மானமே புறப்ப அவனிமேல் எவர்க்கும் வரிசையும் தேற்றமும் மரபும், அதாவது உடலுறுப்பினுள் தசையினுள்ளே மறைந்திருக்கும் உயிரைத் துறந்தாவது பொருந்துதலுடைய அணிகலனான மானத்தைக் காப்பதே உலகில் வாழும் மக்கள் எவர்க்கும் முறைமையும் குடிப்பிறப்பும் வழிவந்த மரபும் ஆகுமென அருச்சுனன் ஆகிய நான் உரைக்கின்றேன். இனி வருவது இலக்கியவாதிகளுக்கு இலக்கியத்திலும் பெரிது வேறொன்றில்லை என கூறும் ஒரு சங்க பாடல். பாங்கிலுள்ள கருமை நிறமான கொம்புகளையுடைய குறிஞ்சி மரத்தின் பூக்களை கொண்டு பெரியதேன் கூடுகளை கட்டுகின்ற வண்டுகளை கொண்ட நாட்டினையுடைய தலைவனுடைய நட்பானது நிலவுலகத்தை இருடைய பெரியது ஆகாயத்தை விடவும் மிக உயர்ந்ததாகும் பெருங்கடலின் ஆழத்தை விடவும் அளவிலாத ஆழமுடையது. அடுத்து பார்க்க இருப்பது இலக்கிய வாழ்வு எத்தனை பெரியது என்பதை பற்றி உலகிற்கு எடுத்துரைத்த அரிச்சந்திரனது தியாக வாழ்க்கை பற்றி. நாட்டை இழந்தேன், மகனை இழந்தேன், சேர்த்து வைத்த செல்வத்தையும் இழந்தேன். இனி எனக்கு மோட்சம் கிட்டாவிட்டாலும் பரவாயில்லை, சத்தியத்தை இழக்க மாட்டேன், சத்தியத்தை இழக்க மாட்டேன். இனி வருவது திருவருள் மட்டும் என்னோடு இருக்குமானால் நான் நரகத்திற்குச் செல்ல நேரிட்டாலும் அதைப் பற்றி கவலைப்பட மாட்டேன் என்று கூறிய மாணிக்க வாசகரது இலக்கிய பாதை. இறைவனே, உன்னுடைய திருவருள் மட்டும் என்னோடு இருக்குமானால் நான் நரகத்திற்குச் செல்ல நேரிட்டாலும் அதைப் பற்றி கவலைப்பட மாட்டேன். உன் அருள் துணையிருந்தால் நரகமும் எனக்கு துன்பத்தை தராது, எனவே நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன். மாணவர்களே, இனி நாம் பார்க்கப் போகும் காணொளிகள் நான் இக்கட்டுரையில் கூறியிருக்கும் மேலும் சில இலக்கியவாதிகள் பற்றியதாகும். முத்தியுலகம் நோக்கி செல்லும் போது வழியில் புழுத்த நாய் ஒன்றைக் கண்டு அதன் துன்பத்தை தமக்கு வந்த துன்பமாக கருதி அந்த நாயை தோளிலே தூக்கி வைத்துக்கொண்டு முத்தியுலகத்திற்கு செல்கிறார். ஆனால் முத்தி உலகமானது அந்த நாயை வெளியே விட்டுவிட்டு உள்ளே புகுமாறு உத்தரவிடுகின்றது. ஆனால் தர்மரோ இந்த நாய்க்கு உரிமை இல்லாத முத்தியுலகம் எனக்கும் வேண்டாம் என மறுத்து கூறுகின்றார். பின் அறத்தின் பயனாகிய முத்தியையும் உடன் கொண்டு முத்தியுலகம் அடைகிறார். இப்போது நாம் காண்பது இராமாயணத்தில் ஒரு காட்சி. தசரதன் 2 இலக்கியங்களுக்கு இடையே ஊசலாடுகிறான். ஒன்று அரசியல், மற்றையது சத்தியம். இரண்டில் ஒன்றை தெரிவு செய்வதில் அவன் திண்டாடுகிறான். அரசியல் கொள்கையின்படி மூத்த புதல்வனுக்கு முடிசூடுவதா, அல்லது கைகேயிக்கு கூறிய சத்திய வாக்கை நிலைநாட்டுவதா? இந்த தர்ம சங்கடத்தின் மத்தியிலே ஊசலாடுகின்ற அரசன் நினைக்கின்றான். அரசியல் நிலை மாறக்கூடியது, ஆனால் சத்தியம் நிலை மாறாதது.
நிலைமாறும் தன்மை உள்ள அரசியல் கொள்கையை கைவிடுவேன். நிலைமாறா இயல்புள்ள சத்திய வாக்கை கடைபிடிப்பேன். இதுதான் எனது இறுதி முடிவு என தனது இன்னுயிரை தியாகம் செய்கின்றான். இறுதியாக நாம் காண்பது இலட்சியவாதிகளின் மனப்பான்மை இலட்சியவாதிகளுக்கே விளங்கும் என்பர். அந்த வகையில் முல்லைக் கொடிக்கு தேரை கொடுத்த பாரி மன்னன், மயிலுக்கு தனது போர்வையை வழங்கிய பேக மன்னன், பெருஞ்சித்தனருக்கு தனது தலையையே பரிசாக வழங்கிய குமணன், தனது கவச குண்டலங்களை வழங்கிய கர்ணன். விண்ணவரும் மன்னவரும் தலை வணங்கும் வள்ளலிவன் காக்கும் கவசம் தானமளித்தானே. சூரியனின் புத்திரனை கதிரவனின் கதிரிவனை காக்கும் வழியை யார் அறிவார்? இவ்வளவு நேரமும் என்னோடு இணைந்து இலட்சிய பாதையில் பயணித்து எனது மாணவ செல்வங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நமது இலக்கிய பூங்காவின் நறுமணம் அனைவருக்கும் புத்துயிர் அளிப்பதாக.